அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜூலை மாத ராசி பலன்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடகராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ராசியிலே புதன் சஞ்சரிச்சிருக்காங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாயும் கேதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருக்கார். ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு கும்பராசியில் இருக்கார். 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் சனி மீன ராசியில் இருக்கார். உங்கள் ராசிக்கு வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சொந்த வீட்டில் சஞ்சரிச்சிருக்காங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியனும் குருவும் மிதுன ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. இதுதான் ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஜூலை மாதம் 16ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடந்துடும். ஜூலை மாதம் 26ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி. ஜூலை மாதம் 28ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடகராசி நேயர்களுக்கு கடகம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாய் இல்லம் கொண்ட ராசி சொல்லலாம், சரிங்களா? தாய்ப்பாசம் மிக்கவங்களாக இருப்பீங்க. இறக்கவங்க உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான் கடகராசிக்காரங்க. ஏன்னா கடகம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய வீடு. இப்போ சந்திரனாலே ஒரு தாய்ப்பாசம் உள்ளான தாய் கிரகம் சொல்லுவாங்க. அம்மானாலே பார்த்திங்கன்னா சந்திரன் தான். அப்போ வந்து தாய்ப்பாசம் உள்ளவங்களாக இருப்பீங்க. எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அன்பு செலுத்துகிறவங்களாக இருப்பீங்க. யாருக்கும் எந்த கெடுதல் பண்ண மாட்டீங்க. மனசாட்சிப்படி நடக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க. அதனால தான் தாயுள்ளம் கொண்டவங்கன்னு சொல்கிறாங்க கடகராசிக்காரங்களை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனே செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் நல்ல குணம் நல்ல எண்ணம் உங்களுக்கு சிந்தனையெல்லாம் இருந்தாலுமே கொஞ்சம் குழம்பி ஒரு வழி ஆவீங்க. இன்றைக்கி ஒரு மாதிரி இருப்பீங்க, நாளைக்கு ஒரு மாதிரி இருப்பீங்க. மூட் அப்செட் ஆயிடுவாங்க. அந்த மூட் ஸ்விங்குன்னு சொல்லுவாங்க. அது கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? ஆனால் நல்லவங்க தான், அதில் சந்தேகமே கிடையாது. இந்த மாதம் வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு சில கிரகங்கள் எல்லாம் மாறுறதுனால உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். உங்கள் ராசியில் புதன் இருக்கிறார், அது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. ஏன்னா 3ஆம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கார். புதன் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். அப்போ முயற்சி ஸ்தானாதிபதி ராசியில் இருக்கிறதும் 12ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறனால சுபவிரயங்கள் பண்ணுறதுக்காக நீங்கள் எல்லா முயற்சி பண்ணுவீங்க. ஒன்றா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுவீங்க, திருமணத்துக்கான முயற்சி பண்ணுவீங்க, வாகனம் வாங்குறதுக்காக முயற்சி, வீடு கட்டுறதுக்கான முயற்சி, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இந்த மாதம் நடந்துடும் உங்களுக்கு, சரிங்களா? எந்த முயற்சி எடுத்தாலுமே அந்த முயற்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகரமாக அமைஞ்சிடும். ஏன்னா புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி ராசியிலே இருக்கிறனால தைரியத்தோட வீரியத்தோட ஒரு உத்வேகத்தோட ஒரு தன்னம்பிக்கையோட செயல்படக்கூடிய நல்ல மாதம் தான் இந்த ஜூலை மாதம். ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனியெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் ஓரளவு கொஞ்சம் கடகராசிக்காரங்க நல்லா இருக்கீங்க. 2.5-3 வருஷமெல்லாம் படாதபாடு பட்டிருப்பீங்க. இப்போ தான் உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறப்போகுது. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் லைஃப்பில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், சரிங்களா? உங்கள் ராசிக்கு வந்து ராஜயோகாதிபதி கிரகம் செவ்வாய். 2ஆம் இடத்துல செவ்வாய் 5ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி இருக்கிறது நல்ல அமைப்பு தான். பெருசாக உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. வாக்கில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் படபடன்னு பேசுகிற மாதிரி வரும், எடுத்தெறிஞ்சு பேசுகிற மாதிரி வரும், சில வார்த்தைகள் எல்லாம் விடுற மாதிரி வரும். அதனால் வாக்கில் செவ்வாய் கேது இருக்கிறனால யார்கிட்டையும் பேச வேண்டிய பேச்சில் இல்லை யாராக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்படுங்க. அவசரப்பட்டு வார்த்தைகளை விட வேண்டாம், சரிங்களா? பேச்சில் கவனமாக இருங்க. உங்களுக்கு 8ல் ராகு இருக்குங்க, அது கூட பெருசாக பாதிப்பு இருக்காதுங்க, சரிங்களா? ஏன்னா குருவோட பார்வை இருக்கிறனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஒரு சில பேர் பங்குச்சந்தையில் லாட்டரி ரேஸில் சம்பாதிக்கிறது, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, மறைமுக தனலாபம் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சில பேருக்கு நடக்கும். ஒரு சில பேர் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, சரிங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பணத்தை போய் முதலீடு போட்டு ஏமாந்துற அந்த மாதிரி மாட்டிக்காதுங்க. ஏற்கனவே நீங்கள் 2-3 வருஷமாக நிறைய ஏமாந்து தான் மிச்சம், சரிங்களா? அதனால் புதுசாக யாட்டி பணத்தை போட்டு முதலீடு போட்டு ஏமாற வேண்டாம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். உங்களுக்கு 9ல் சனி இருக்காருங்க, அது பெரிய ஒரு நெகட்டிவ் எல்லாம் கிடையாது, உங்களுக்கு பாசிட்டிவ் தான். ஏன்னா 8ல் இருந்து சனி 9க்கு போனதே பெருசாக பாதிப்பு இல்லை. ஏன்னா அப்பாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன பிரச்சனைகள் வரும். உங்களோட தந்தையோட ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்பு, சிறு பிரச்சனைகள் வரும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. தந்தையோட ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருங்க, சொந்த வீட்டில் இருக்கார். அப்போ லாபத்தை கொட்டி கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். நிறைய லாபம் கிடைக்குங்க, சரிங்களா? பணம் வரக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க. ஒரு பிரம்மாண்டத்துக்கு உண்டான இடமே 11ஆம் இடம் தான். ஆசை நிறைவேறது, திருப்திகரமான ஒரு வாழ்க்கை அமைகிறதால அந்த 11ஆம் இடம் தான். இப்போ அந்த இடத்துல ஒரு சொகுசான கிரகம் சுக்கிரன் அமைகிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை ஒரு திருப்புமுனை அமையுன்னு சொல்லிடலாம், டர்னிங் பாயிண்ட்னு சொல்லிடலாம். நிறைய நல்ல விஷயங்கள் கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிறதும் ஒரு நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம், சரிங்களா? அது 12ஆம் இடத்துல குரு. 12ஆம் இடத்துல குரு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுபகாரியங்களுக்காக செலவு பண்ணுறது, சுப விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது, இல்லை வெளிநாடு போகிறது, வெளிமாநிலம் போகிறது, இந்த மாதிரி அத்தனை அமைப்புமே 12ஆம் இடத்துல குரு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருவார். வெளிநாடு போக முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு விசா கிடச்சிரும், பாஸ்போர்ட் வாங்காமல் இருக்கவங்க பாஸ்போர்ட் கிடச்சிரும், உங்களுக்கு பிஆர் கிடச்சிரும், அந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய அத்தனை அமைப்புமே உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது, சரிங்களா? 12ல் குரு இருந்தாலும் சுபவரியம் கொடுப்பாருங்க. செலவு பண்ணுறதுக்கு கையில் பணம் வரும்.
ஏதோ ஒரு மூலமாக நீங்கள் செலவு பண்ணுவீங்க, யார் மூலமாக அது கடன் வாங்கியாச்சும் எப்படி நீங்கள் செலவு பண்ணிடுவீங்க. ஆனால் கையில் பணம் வரும். சரிங்களா? ஏன்னா ரெண்டாம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல இருந்தாலும் 16ஆம் தேதிக்கு அப்புறம் வருமானத்தில் ஒரு மாற்றம் வரும். இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் வரும். வர வேண்டிய பணம் கைக்கு வரும். குடும்பத்தில் இருந்து அந்த பிரச்சனைகள் விலக போகுது. குடும்பத்தை காப்பாற்ற போகிறீங்க. தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உங்கள்கிட்ட விலக போகுது. சரிங்களா? 26ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சிங்க. அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். 28ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி. அந்த செவ்வாய் உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு வரதால ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. பெருசாக இந்த மாதம் கிரகநிலைகள்லாம் உங்களுக்கு எதுவுமே மோசமாக கிடையாது. 8ல் இருக்கிற ராகு மட்டும் சின்ன சின்ன ஒரு சில பேர் சின்ன சின்ன வாகன விபத்துகள், அங்கங்கே அடிப்படுறது, லேசாக அடிப்படுறது, இந்த மாதிரி தான் வரும். ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா குருவோட பார்வை இங்கே கண்ட்ரோல் கொண்டு வந்துடும். அப்போது இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் நல்லா இருக்கார், புதன் நல்ல ஒரு அமைப்பில் இருக்காங்க, சனி நல்லா இருக்கார், சுக்கிரனும் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கார், செவ்வாயும் நல்ல ஒரு பலத்தோடு இருக்கிறனால வேலையிலிருந்து வந்த பிரச்சனை விலகும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கிறது. தொழிலில் வளர்ச்சி இல்லை, முன்னேற்றம் இல்லை, தொழிலில் நஷ்டமாக போயிட்டுருக்கு, அடிமேலடியாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தரமான மாதம் தான் இந்த ஜூலை மாதம். பயன்படுத்திக்கங்க. கடகராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு, பொன்னான ஒரு காலகட்டம்னு சொல்லிடலாம். நீங்கள் நினச்சதெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும். இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டீங்க, 2.5-3 வருஷம் எதுவுமே நடக்காமல் இருந்தது, ஏகப்பட்ட அடிமேல் அடி விழுந்தது, வாழ்க்கை போராட்டமாக போயிட்டு இருந்தது. இந்த போராட்டத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இந்த ஜூலை மாதம். இந்த ஜூலை மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேற போகிறீங்க. சரிங்களா? ஏன்னா அஷ்டம சனி விலகிருச்சு. இந்த மாதம் கிரகநிலையெல்லாம் உங்களுக்கு சுக்கிரன், புதன், அதே மாதிரி சூரியன் நல்ல மாத கிரகங்கள்லாம் நல்லா இருக்கிறனால நிச்சயமாக ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு தரமான ஒரு மாதம் தான் இந்த ஜூலை மாதம். எல்லா கடகராசிக்காரங்களும் அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி, வயதுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்க போகிறீங்க. அதில் டவுட்டே கிடையாது. சரிங்களா? பயன்படுத்திக்கிங்க. நல்ல மாதம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இப்போ வந்து நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான பலன். நம்ம இப்போ ஜூலை மாத ராசி பலன் பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு பலன் தான் பார்த்துருக்கோம். ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான். சரிங்களா? இது வந்து எல்லாத்துக்கும் அப்படி செட் ஆயிடாது, எல்லாத்துக்கும் பொருந்தாது. சரிங்களா? நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு பொருந்திடும். 70%, 80% கூட பொருந்திருக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க ஜாதக தசாபுத்தி மேட்ச் பண்ணால் தெரிஞ்சு போயிடும். சரிங்களா? ஒரு சில பேர் நீங்கள் சொன்னது எதுவும் நடக்கலைங்க சார், நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு நடக்கிறது வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் கெட்டது சொல்கிறீங்க, எங்களுக்கு நல்லது நடக்குது, நீங்கள் நல்லது சொல்கிறீங்க, எங்களுக்கு கெட்டது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம், அவங்கவுங்க ஜனன ஜாதகம்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ வந்து மேசராசினா மேசராசியில் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருப்பாங்க. ஒரே மாதிரி நடக்குதா? கிடையாது. அதே மாதிரி தான் 12 ராசி, மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அனுபவங்களும் ஒரு சில விஷயங்களும் அவங்கவுங்க கர்மாவிப்படி தான் சில விஷயங்கள்லாம் நடக்கும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தாங்க ரொம்ப முக்கியம். தனி மனிதனோட ஜாதகம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறது நவகிரகங்கள் தான், அதில் சந்தேகமே கிடையாது. அந்த நவகிரகங்கள் 9 கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, அதேமாதிரி சுக்கிரன், சனி, ராகு, கேது. இது வந்து அந்தந்த ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு அமைப்பு மாறும். ஆனால் ராசி பலன்கிறது பொதுவாக நம்ம பார்க்குறோம். வான்மண்டலத்தில் இப்போ கிரகங்கள் கோச்சாரத்தில் இப்போ கிரகங்கள் நகரக்கூடிய அமைப்பு வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் பிறப்பு ஜாதகங்கிறது நீங்கள் பிறக்கும் போது கிரகநிலை எப்படி இருந்தது, எந்த அமைப்பில் பிறந்தீங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, டைம் ஆஃப் பர்த் என்ன, பிளேஸ் ஆஃப் பர்த், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும். அதுதான் உங்களுக்கு 80லேருந்து 85% பேசும். கோச்சார பலன் 15லேருந்து 20% தான் பேசும். ஒரு சில பேருக்கு 80, 70, 80% கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஜாதக தசாபுத்தியும் கோச்சாரமும் இப்போ அப்படியே மேட்ச் ஆகும். சரிங்களா? இப்போ நல்லது கோச்சாரம் நான் நல்லது சொல்லியிருக்கேன்னா உங்கள் ஜாதகமும் நல்லா போயிட்டு இருந்திருக்கும். அப்படியே அவங்களுக்கு தான் ஒரு 70% மேட்ச் ஆகும். ஒரு சில பேருக்கு மேட்சே ஆகாது. நான் சொல்கிறதுக்கு நான் சொன்னது ஒன்று நடக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி நடந்துகிட்ருக்கும். நான் சொன்னது ஒன்று, உங்களுக்கு நடக்கிறது வேறு மாதிரி இருக்கும். அதனால் புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகத்தில், தனிப்பட்ட ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் வயசு என்ன, இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? அதை வச்சு பார்த்தா தான் நம்ம 100% அக்யூரேட்டாக துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், இனிமேல் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ செட்டில் ஆவீங்க, உங்கள் லைஃப் எப்போ மாறுமா மாறாதா, எந்தெந்த காலகட்டங்கள் என்னென்ன நடக்கும், உங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய காலகட்டம் வந்து எப்போ வரும், உங்களுக்கு எப்போ நல்ல நேரம் ஆரம்பிக்கும், இல்லை கெட்ட நேரத்தில் வந்து நீங்கள் எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இது எல்லாமே அவங்க சுயஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரே ராசியில் வந்து 3 நட்சத்திரத்தில் இருப்பீங்க. அப்போ நம்ம ஒரு ராசி பலன் பார்க்குறோம். ஒரு ராசியில் 3 நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதத்தில் இருப்பாங்க. அந்த பாதத்தில் வந்து எல்லாருமே ஒரே பாதத்தில் பிறக்கிறது கிடையாது. சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தில் பிறப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தசாபுத்தியும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில அமைப்பும் அந்த கிரகநிலையை இப்போ உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கும். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள், உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பாருங்கள், உங்களுக்கு அந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா பாருங்கள். அதை பார்த்தா தாங்க நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், இனிமேல் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாமே அக்யூரேட்டாக நம்ம 100% துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும்.
முடியும். சரிங்களா? உங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. அப்போ தான் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும், என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கண்டிப்பாக கிடச்சிடும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.